Welcome to TAFI's Institute of Central Exams SSC GD 2026 Commando Test Batch Test number 13 உடைய English question explanation பார்க்க போறோம். So first question பாருங்க, comprehension. In the following passage some words have been deleted. Read the passage carefully and select the most appropriate option to fill in each blank. The last one of this long procession. Already ஒரு பேசேஜில் நம்ம ப்ரொசஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம். பரேட், கூட்டமாக நிறைய பேர் நடந்து போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். த லாஸ்ட் ஒன் ஆஃப் திஸ் லாங் ப்ரொசஷன் டேஷ் சைலண்ட் மென் அண்ட் சைலண்ட் உமன். ஸோ நிறைய அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உமனும் போகிறாங்க, நிறைய மேனும் சைலண்ட்டாக போகிறாங்க. வாஸ் எ லிட்டில் விசன்ட் ஓல்டு மேன். விசன்ட்னா என்ன அர்த்தம்னா தோல்லாம் சுருங்கி, இந்த கண்ணத்துக்கிட்ட தோல்லாம் சுருங்கி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஓல்டு மேனும் அவங்க கூட போறாங்கன்னு சொல்றாங்க. ஈவன் ஹி டேஷ் எ லோட் ஆஃப் 2 baskets slung on a pole on his shoulder. அந்த வயது முதிர்ந்தவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கழி, போல்னா கழி, ரெண்டு பக்கமும் என்ன பண்றாருன்னா தராசு மாதிரி அதுல நிறைய துணிகளை போட்டு வச்சிருக்கிறாரு, கீழே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதை சுமந்துக்கிட்ட அவர் போறார், ஒரு வயசானவர். on his shoulder டேஷ் he kept a folded quilt. quiltனா என்ன அர்த்தம்னா அந்த துணி, போர்வை, எப்படி வேணா நீங்க நினைச்சுக்கலாம். அண்ட் ஏ கால்ட்ரன். கால்ட்ரன்னா ஃபாரஸ்ட்ல போய் தண்ணியை வந்து சூடு பண்றதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாத்திரத்தையும் இதுல வச்சிருக்காரு. ஸோ இதுல துணி இருக்கு, பாத்திரம் இருக்கு. இந்த துணி வந்து பாத்தீங்கன்னா மடிஞ்சிருக்கு, ஃபோல்டட்னா மடிஞ்சிருக்கு. இந்த அதர் பேஸ்கெட் தேர் சீம்டு டு பி a quilt dash ragged and patched. raggedனா என்ன அர்த்தம்னா ரொம்ப கந்த கோலமா இருக்குன்னு அர்த்தம். பேட்ச்னா அதாவது கிழிஞ்சிருக்கும், அது தைய போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் கிளீன். என்னதான் அது கிழிஞ்ச துணி, தச்ச துணியா இருந்தாலும் இன்னும் கிளீனா இருக்குன்னு சொல்றாங்க. தேர் வாஸ் நோ ஒன் வித் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ அப்போ ஆன்சர் பார்ப்போம். த லாஸ்ட் ஒன் ஆஃப் திஸ் லாங் ப்ரொசஷன் டேஷ் சைலண்ட் மென் அண்ட் உமன் இன் டு ஃபார் ஆஃப். ஸோ ப்ரொசஷன்னா பரேட் ஆஃப். ஸோ அந்த பரேட்ல யார் யார் இருக்காங்க, ஆஃப்னா என்ன அர்த்தம்னா அந்த இருக்காங்க, அதுல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப சைலண்ட் மென் இருக்காங்க, உமன் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஓல்டு மேன் ஒருத்தவர் இருக்காரு. அப்ப இன் வரக்கூடாது, டு வரக்கூடாது, ஃபார் வரக்கூடாது, ஆஃப். ஆஃப் தான். ஸோ அந்த பரேட்ல கலந்துக்கிட்டவங்களை பத்தி பேசுறாங்க, அந்த கூட்டத்தில். நெக்ஸ்ட் ஒன், ஈவன் ஹி டேஷ் எ லோட் ஆஃப். இந்த இடத்துல பாருங்க, ஈவன் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஏதாவது ஒரு வர்பு தான் வரணும், ரைட்? ஸோ ஹி கேரிஸ், கேரிட், இது ரெண்டுத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இது ஒரு கதை தான், பார்த்தீங்களா? ஏன்னா பாருங்க, வாஸ் எ லிட்டில் விசன்ட் ஓல்டு மேன். அப்போ பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால ஸோ மோர் ப்ரிஃபரபிளாக நம்ம என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கேரிட் எடுக்கலாம். ஹி கேரிட். கேரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஹி பக்கத்தில் வராது. இது பாருங்கள் ஃபுல்லாக ஸ்பெல்லிங் கம்ப்ளீட் ஆகல. கேரிஸ் வர்போடைய எஸ் ஃபார்ம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. கேரியிங், இந்த இடத்துல கேரிடுன்னு வரணும். ஸோ டி மிஸ் ஆகிடுச்சு. கேரிங் போடலாமான்னு கேட்டிங்கன்னா கேரிங்கை விட கேரிட் வந்து கொஞ்சம் ப்ரிஃபரபிளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் டேஷ் ஹி கெப்ட் எ ஃபோல்டட் quilt அண்ட் எ கால்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட், திஸ், தேன், தேர். அதாவது அந்த துணியை வந்து அந்த பாத்திரத்தில் வச்சிருக்காங்க. அப்போ இடத்தை குறிக்கும் பொழுது நம்ம தேர் தான் பயன்படுத்தணும், ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த துணியை வச்சிருக்காங்க. ஸோ தட்டு, திஸ், தேன் பயன்படுத்த முடியாது. தட்டும் திஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளுக்கு பயன்படுத்தலாம், இடத்துக்கு நம்ம தேர் தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. நெக்ஸ்ட் ஒன், இன் த அதர் பேஸ்கெட் தேர் சீம்டு டு பி எ quilt டேஷ் ragged and patched. ragged, patched, ரைட்டா? ஸோ raggedனா சொல்லியிருக்கேன், கந்த கோலமாக இருக்கிறது. பேட்ச்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழிஞ்சு தைக்கப்பட்டது. இது ரெண்டுமே அட்ஜெக்டிவ்.
இந்த மாதிரி வர்போடைய தேர்ட் ஃபார்ம் வந்து அட்ஜெக்டிவாக பயன்படுத்தாங்கன்னா இதை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு அட்வர்பை பயன்படுத்தலாம். ஸோ ஃப்ராங்க்லினா அவங்க தெளிவாக வித்தவுட் எனி டவுட் எனி டிலே ஒரு விஷயத்த சொல்கிறது, உண்மையான விஷயத்த சொல்கிறது. பட் அதை பற்றி இல்லை, ஏன்னா இது வந்து நார்மலான ஒரு டிஸ்கிரிப்ஷன். அப்ரப்ட்லி, ஈகர்லி, எக்ஸ்ட்ரீம்லி. ஸோ அந்த துணி வந்து ரொம்ப கந்த கோலமாக இருக்குது, அதே மாதிரி நிறைய இடத்துல ஒட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன், இதில் ஒரு சின்ன ரூல் இருக்குது பாருங்கள். ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா, ப்ரிப்போசிஷன் பக்கத்தில் ஒரு ப்ரொனவுன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொனவுன் வந்து எப்பயுமே ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக தான் இருக்கும். ரைட்டா? ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் ஒரு ப்ரொனவுன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக தான் மோஸ்ட் ஆஃப் டைம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், வித்துன்னு முடிஞ்சிருக்கா, தேர் வாஸ் நோ ஒன் வித், அவர் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் வரணும். ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஹிம்மு, ஹர்ரு, ஹிஸ்ஸு. ஸோ ஹிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவும் ஹிஸ்ஸு தான், பொசசிவ் ப்ரொனவுனும் ஹிஸ்ஸு தான். ஸோ இதை நம்ம வச்சு வைப்போம். ஹர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ், ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். இட்ஸும் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹிம்ன்றது ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஸோ எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிம்மு தான் மோர் ப்ரிஃபரபிளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இந்த மாதிரி நீங்கள் பேசேஜை பொறுத்த வரைக்கும் எதனாவது கிராமர் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரியும் கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா 1-2 மார்க் வந்து இந்த பேசேஜில் எடுக்கலாம். ரைட். Select the option that will improve the underlined part of the given sentence. He was rejected because he was too young. அவர் வந்து ரொம்ப இளமையாக இருக்கிறதுனால, அதாவது சின்ன பையனாக இருக்கிறதுனால அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸுக்கு அப்புறம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் தான் வரும், அதுக்கு முன்னாடி ஃபேக்ட் வரும். ரைட். அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அது ஃபேக்ட். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்காரு. ஸோ பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது வந்து எஃபெக்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அப்படின்னு சொன்னால் எஃபெக்ட்டுக்கு நீங்கள் ஸோ யூஸ் பண்ணலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு இந்த பக்கம் வரணும். அது ஹென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜெக்டிவ் அட்வர்பு. மோஸ்ட்டாக ஒரே ஒரு சென்டென்ஸில் கன்ஜெக்டிவ் அட்வர்பு பயன்படுத்த மாட்டாங்க. தோன்றது எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரண்ட்டில் தான் வரும். ஏன்னா இது ஒரு சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா no correction, no improvement. Right. So next question பாருங்க. Select the option that will improve the underlined part of the given sentence. He is not only known for his wealth but also for his learning. இதுல வந்து correlative conjunction பயன்படுத்திருக்காங்க. not only, அது கூட பேரிங்கா என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, but also யூஸ் பண்ணிருக்காங்க. சார் not only இருக்கு but alsoவும் இருக்கு, அப்போ கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோ ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. எப்பயுமே இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ இதுக்கப்புறம் வர்ற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் பட் ஆல்சோக்கு அப்புறம் வர்ற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் சேமாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், பட் ஆல்சோக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்போசிஷன், அதுக்கப்புறம் ஒரு வர்போடி ஐஎன்ஜி ஃபார்ம் நவுனாக வந்திருக்கு, ஜெரண்ட் வந்திருக்கு. ஹிஸ்ன்றது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஆனால் இங்கே பாருங்கள் வர்போடைய தேர்ட் ஃபார்ம் இருக்குது. அப்போ கரெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பேலன்ஸ் ஆகிடும். நாட் ஒன்லி ஃபார் ஹிஸ் வெல்த் பட் ஆல்சோ ஃபார் ஹிஸ் லேர்னிங். அப்போ இந்த நோன் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா இஸ்ஸுக்கு பக்கத்தில் வரணும். நோன் நாட் ஒன்லி ஃபார் ஹிஸ் வெல்த். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. எல்லா கார்லேட்டிவ் கன்ஜங்ஷனுக்கும் இதே தான் ரூலு. நீ என்ன கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன் பயன்படுத்தினாலும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் என்ன பிஓஎஸ் வருதோ அதே தான் அடுத்து வர்றதுக்கு அப்புறமும் இருக்கணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Select the most appropriate option to fill in the blank. Dash you had worked a little harder you would have in your exams. ஸோ இதை பார்க்கும்போது பாருங்க, இங்கே past perfect இருக்கு, இங்கே would have. ரைட். ஸோ would have இங்கே வர்போடைய தேர்ட் ஃபார்ம் வந்திருக்கணும். Dash you had worked a little harder you would have succeed in your exams or passed in your exams னு இருக்கணும். ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வர்போடைய தேர்ட் ஃபார்ம் would have passed அப்படின்னு இருக்கு இல்லையா, வர்போடைய தேர்ட் ஃபார்ம் வரும்பொழுது இதுக்கு நம்ம இஃப் கண்டிஷனல் பயன்படுத்தலாம். ஒருவேளை இந்த இடத்துல நாட் வந்ததுன்னா நீங்கள் அன்லெஸ் அப்படின்ற கன்ஜங்ஷனை பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து தேர்ட் கண்டிஷனல் இஃப் கிளாஸில். ஸோ இஃப் யூ ஹேட் ஒர்க்ட் ஏ லிட்டில், ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் பி ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The following sentence has been
the following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. Scarcely did I reach the airport, nervous and tense, then the plane took off, leaving me stranded in an alien place. இதில் என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன் தான். இந்த ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் பேரா தேன் பயன்படுத்தக்கூடாது, வென்னு பயன்படுத்தணும். அப்போ தேன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நோ சூனருக்கு தேன் வரும். ரைட்? ஸோ அப்போ இங்கே என்ன வரணும்? தேன் வரக்கூடாது, வென் வரணும். ஸோ எந்த பார்ட்டில் எரர்னு கேட்டாங்கன்னா பி பார்ட்டில் எரர். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. It is nothing else than pride. Pride na enna? Honor nu artham. பெருமை. இதில் என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் எல்ஸுக்கு எப்பயுமே தேன் பயன்படுத்தக்கூடாது, பட்டு தான் பயன்படுத்தணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பேரிங் கன்ஜங்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் எந்த பார்ட்டில் எரர் இருக்கு? சி பார்ட்டில் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the most appropriate meaning of the given idiom leaps and bounds. லீப்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஜம்ப்னு அர்த்தம். லீப்னா என்ன அர்த்தம்? ஜம்ப்னு அர்த்தம், தாவி போகிறது. ஸோ தாவி போகிறதுனா ரொம்ப வேகமாக போகிறதுன்னு தான் அர்த்தம். பவுன்ஸ்னா பவுண்ட்ரின்னு அர்த்தம். அப்போ எல்லையை தாண்டி தாண்டி போகிறது. ரேப்பிட்லினா வேகமாக அர்த்தம், ஸ்லோலி. ஸோ நீங்கள் துள்ளி போகிறதுனால ஸ்லோவாக போகிறது இல்லை, சிம்பிளி அதுவும் வராது, ஷார்ப்லியும் வராது. ஸோ ரேப்பிட்லி அதான் ஆன்சர். leaps and bounds. Next one. Select the most appropriate meaning of the given idiom. இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான இடியம். இதோடைய மீனிங் தெரிஞ்சதுன்னா நிறைய இடத்துல நியூஸ் பேப்பரில் இதை பயன்படுத்தியிருப்பாங்க. left me in the lurch, went away without waiting for me, helped me in difficult times, abandoned me when I needed help, stopped helping me in emergency. ஏன் சார் இதை இது நியூஸ் பேப்பரில் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ட்ரி பிரச்சனையில் இருக்கும்போது அது கூடயே ஒரு கண்ட்ரி இருக்கும், அது வந்து விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எப்போ ஹெல்ப் தேவையோ அந்த நேரத்தில் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க இல்லையா ஃப்ரெண்டு, அதை இண்டிகேட் பண்ணுறது தான் என்னது? லெஃப்ட் மீ இன் த லர்ச்னு அர்த்தம். ஸோ அபண்டன்ட்னா தனித்து விடப்படுறது. எப்போ? வென் ஐ நீடட் ஹெல்ப். ஸோ ஹெல்ப் இருக்க தேவைப்படுற நேரத்தில் தனித்து விடப்படுதல். ரைட், நெக்ஸ்ட் ஒன். Select the most appropriate meaning of the given idiom. Leave no stone unturned. Search for the hidden treasure. Do a futile task. Futile na enna arthomna waste task. அதே மாதிரி பாருங்க, be known for achieving a tremendous. Try every possible course of action in order to achieve something. ஸோ உங்களுக்கு தேவைன்னா எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்கள் பயன்படுத்தணும். அது பேர் தான் leave no stone unturned. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து ஒரு 10 கல் வச்சுருக்காங்க. இந்த 10 கல்லுக்குள்ளே ஏதோ ஒரு கல்லுக்குள்ளே வந்து ஒரு தங்க பொருட்கள் இருக்குன்னா எல்லாத்தையும் தானே டேர்ன் பண்ணி பார்க்கணும். அதான். ஸோ நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணோன்னா நம்ம அதுக்கான பாசிபிலிட்டிஸை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும். அதுக்கான ஐடியம் தான் இது, லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்டு. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. நெக்ஸ்ட் ஒன். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இடியம் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். He was not brave enough to speak up against the injustice. ஸோ யாருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு ஜஸ்டிஸை வந்து கொடுத்துட்டாங்க, ஆனால் அதை பற்றி யாருமே பேசுறதுக்கு விருப்பப்படல, தைரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட் பிரேவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? லில்லி லிவர்டு. இந்த லில்லி லிவர்டுனா என்ன அர்த்தம்னா கோழை அப்படின்னு அர்த்தம், கோவர்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ லெஃப்ட் அவுட் இன் கோல்டுன்னா என்ன அர்த்தம்னா இக்னோர், தனித்து விடப்படுறது, அவாய்ட் பண்ணுறது. லெண்ட் அண்ட் ஏர்னா காதை வாடகைக்கு கொடுன்னு அர்த்தம் இல்லை, லிசன் பண்ணுன்னு அர்த்தம். லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா குட்னு அர்த்தம், அதாவது ஒருத்தவங்க நம்மளை பாராட்டுறது. அது என்ன லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்னா நம்ம முன்னாடி வந்து நம்ம நல்லா சொல்லிடுவாங்க, பின்னாடி போயிட்டு அவங்க கிடக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. லெஃப்ட் ஹேண்டட் காம்ப்ளிமெண்ட்னா கிரிட்டிசிசம்னு அர்த்தம். ஒருத்தவங்கள மூஞ்சுக்கு நேரம் நல்லா பேசிட்டு வெளியே போய் அவங்கள பற்றி தப்பாக பேசுறது. ரைட், நெக்ஸ்ட் ஒன். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். லைஃப் இன் த ரா.
ஸோ லைஃப் இன் இட்ஸ் நேச்சுரல் அன்எம்பலிஷ்டு ஸ்டேட். ஸோ லைஃப் இன் த ரானா என்ன அர்த்தம்னா எக்ஸாஜுரேட் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு படத்தில் செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிட்டுட்டு இலையில நெய்யை தடவிட்டு விற்பார் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது பழைய சாதம், ஆனால் காமிக்கிறது வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃபாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வெளிப்படையாக உண்மையாக என்ன நடக்குதோ அதை வெளியே சொல்கிறதுக்கு பேர் தான் லைஃப் இன் த ரா அப்படின்னு அர்த்தம். ஸோ லைஃப் இட்ஸ் ஈஸியஸ்ட் அப்படிலாம் கிடையாது. ஸோ ரெண்டுமே இருக்கும். லைஃப் தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் அதுவும் கிடையாது. எ டேர் டெவில்ஸ் லைஃப் அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், select the option that can be used as a one word substitute for the given group of words. A person who talks a lot, often excessively. ஸோ ரொம்ப அதிகமாக பேசுகிறவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெத்தார்ஜிக். லெத்தார்ஜிக்னா லேசின்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு வேலையை விட்டால் 10 நாளுக்கு அப்புறம் செய்கிற ஆளை தான் லெத்தார்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் வேர்டு, எஸ்எஸ்சியில் அதிகமாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, லோக்கலேஷியஸ். ஓகேவா, லோக்கலேஷியஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஓக்கல் அப்படின்ற சவுண்ட் வரும். ஸோ அதிகமாக பேசுகிறவங்கள நம்ம லோக்கலேஷியஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லியூசிட். லியூசிட்னா காம் அண்ட் கிளியர்னு அர்த்தம். இது அடிக்கடி இந்த லியூசிட் அப்படின்ற டேர்ம் நம்ம பார்த்துருக்கோம், ஆப்ஷன்லையும் நிறையா இருக்கும். லியூரிட். லூரிட்னா அன்பிளசன்ட்னு அர்த்தம். அன்பிளசன்ட்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு தவறான சுச்சுவேஷன், அதை தான் நம்ம லூரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் முக்கியமான டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலேஷியஸ். ப்ரிப்பரேஷனே இல்லாமல் பேசுவாங்க இல்லையா, அதுவும் இடியம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்தம்போர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், select the option that can be used as a one word substitute for the given group of words. A person who delays or falls behind others. வேணுனே டிலே பண்றவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லகார்ட். லகார்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ லேங்கினா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்டாகவும் தின்னாகவும் இருப்பாங்க இல்லையா, அவங்கள லேங்கின்னு சொல்லுவாங்க. ஹைட்டா இருக்கிறது, தின்னா இருக்கிறது, ஒல்லியா. ரைட்டா? இதே குட்டையா திக்கா இருக்கிறவங்க, அதாவது பெருசா இருக்கிறவங்க, குட்டையா பெருசா இருக்கிறவங்கள ஸ்டவுட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, ஓகே. லேமெண்ட். லேமெண்ட்னா பேடுன்னு அர்த்தம். லான்சர். லான்ஸ்னா அம்போட இருக்கிற ஒரு நபர். இந்த போர் வீரர்கள்லாம் அம்போட வருவாங்க இல்லையா, யாரெல்லாம் அந்த அம்பை கையில் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே லான்சர். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. Next one, select the option that can be used as a one word substitute for the given group of words. A person who is legally bound to pay debts. So latent. இந்த லேட்டன்ட்னா என்ன இருக்குன்னா இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது. இப்போ பாருங்க, ஒரு விதை போட்டோன்னா அது தளிர் வந்து சின்னதாக தானே இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாது, அது மரமாக மாறின பிறகு தானே தெரியும். ஸோ எக்ஸிஸ்டிங் இருக்கும் ஆனால் தெரியாது. ரைட்? மறைஞ்சிருக்கும். லெஜிட்டிமேட். லெஜிட்டிமேட்னா லீகல்னு அர்த்தம். லிபரல்னா ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம். லயபிள். லயபிள்னா ரெஸ்பான்சிபிள்னு அர்த்தம். அப்போ பாருங்க, எ பர்சன் ஹூ இஸ் லீகலி பவுண்ட் டு பே டெப்ட்ஸ், இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீகலா இல்லை லிபரலா இல்லை லயபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா லயபிள். ஸோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவர் தான் அவருடைய டெப்டை வந்து கட்டுவார். டெப்ட்னா என்ன அர்த்தம்? கடன். கடன்னு அர்த்தம். இன்சால்வன்சின்னு இருக்கும் இல்லையா, இன்சால்வன்சினா யார் வந்து கடனை திருப்பி கட்டாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் இன்சால்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, select the option that can be used as a one word substitute for the given group of words. A person who is excessively sorrowful. ரொம்ப சாரோஃபுல்னா என்ன, துயரத்தில் இருக்கிறவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க, லுகுப்ரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோன்ஃபுல். மோன்ஃபுல்னா மூஞ்ச வந்து எப்பயுமே சோகமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையே சோகமாக இருக்கிறவங்க மாதிரி நினைக்கிறவங்கள தான் நம்ம எ பர்சன் ஹூ இஸ் எக்ஸசிவ்லி சோரோஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க, சாரோஃபுல்னு சொல்லுவாங்க. லுகுபிரியஸ். லீர்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களை தவறாக பார்க்கறது. ஓகேவா, ஒருத்தவங்களை தவறாக பார்க்கறது, அது பேர் தான் லீர். ஸோ அதுவும் ஒரு வகையான லுக்கு தான், ஒருத்தவங்களை தவறாக பார்க்கறது. நெக்ஸ்ட் ஒன், லேமேன். லேமேன்னா என்ன அர்த்தம்னா ப்ரொஃபஷன் இல்லாமல் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஸ்கில்லு கூட கற்றுக்காமல் இருக்கிறது. நோ ப்ரொஃபஷன்,
நோ ஸ்கில். ரைட்டா? ஸோ லிஞ்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் தான். ரைட், ஒரு நெகட்டிவ் டேர்ம் தான். ரைட், அடுத்தது பாருங்க. Select the option that can be used as a one word substitute for the given group of words using few words in writing or speech. கம்மியாக பேசுகிறவங்க, அதாவது சில பேர்லாம் ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. மேன் வித் ஃபியூ வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, குறைவாக பேசுவாங்க ஆனால் அதில் நிறைய அர்த்தம் இருக்கும். அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக்கோனிக்னு பேர். இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க. அடுத்தது பாருங்கள், லெக்சிகோகிராஃபர். யார் டிக்ஷனரியை ரெடி பண்ணுறாரோ அவருக்கு பேர் தான், டிக்ஷனரியை ப்ரிப்பேர் பண்ணுறாரு இல்லையா, கம்பைல் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சிகோகிராஃபர். கேலிகிராஃபினா என்ன அர்த்தம்? அழகாக எழுதுறது. இந்த மாதிரி கிராஃபியை கொஞ்சம் கற்றுக்குங்க. ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டில் வந்து மேப்பை கம்பைல் பண்ணுறவருக்கு என்ன பேர் அப்படின்றத போடுங்க. ரைட்டா? ஸோ லகுன்னா ஒரு இடம். இப்போ கடல் தண்ணி வந்து சில டைமில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அப்போ ஒரு தண்ணி வெளியே வந்து ஒரு இடத்துல தேங்கி நிற்கும், கடல் உள்ளே போயிடும். அப்போ இந்த தண்ணி மட்டும் எப்பயுமே அந்த இடத்துல தேங்கி இருக்கும். அதுக்கு பேர் தான் லகுன். இதில் தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து உருவாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜியாகிரஃபி மெட்டீரியல். லாரல்னா அது ஒரு மரம், பிளான்ட், எவர் கிரீன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாகவே இருக்கும். ரைட்டா? சரி. ஸோ கமாண்டோ டெஸ்ட் நம்பர் 13 இங்கிலீஷ் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.